காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 5இல் இடம்பெறக்கூடிய தமிழர் இசை கருவிகள் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். அதனுடைய வினா விடைகளை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் நமக்கு மதிப்பீடு பக்கம் எண் 109 ஒரே ஒரு வினா கொடுத்துருக்காங்க. காற்று கருவிகள் என்ன வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக. இதுலேருந்து ஒரே ஒரு வினா கொடுத்துருக்காங்க. காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக. இதனை உங்களுடைய தமிழ் நோட்டில் நீங்கள் எழுதி வைத்து கொண்டு தேர்விற்கு படிக்க வேண்டும். முதல்ல முன்னுரை. இது கதை பகுதி இல்லையா, துணைப்பாடம், அதனால முன்னுரை முடிவுரை இருக்கணும். இப்போ முன்னுரை. மக்களின் மனதிற்கு எழுச்சியை தருபவை இசைக்கருவிகள். மக்களின் மனதிற்கு எழுச்சியை தருபவை இசைக்கருவிகள். கருவிகளில் என்னென்ன வகைகள் இருக்கு இசைக்கருவிகள்ல? தோல் கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவிகள், காற்றுக்கருவிகள், கஞ்சக்கருவிகள் என பல வகைகள் உள்ளன. அவற்றுள் காற்றுக்கருவிகள் குறித்து காண்போம். இது 6 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு கட்டுரை கேட்பாங்க. குறித்து காண்போம். இப்போ நம்ம முன்னுரை எழுதியாச்சு. என்னென்ன காற்று கருவிகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். காற்றுக்கருவிகள்னா என்ன? இப்போ இதுக்கு தலைப்பு நீங்க காற்று கருவிகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. காற்று கருவிகள். காற்றை பயன்படுத்தி செய்யப்படுபவை. காற்று கருவிகளாகும்.
என்னென்ன வந்து காற்று கருவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழல், குழல், சங்கு, குழல், சங்கு ஆகியவை காற்று கருவிகளாகும். காற்று புத்தகத்திலே வந்து உங்களுக்கு இருக்குது, நிறைய இருக்குது. இதில் வந்து மிஸ் உங்களுக்கு எளிமையாக வந்து எழுதி போடுறேன். காற்று கருவிகளாகும். காற்று கருவிகளாகும். அடுத்தது குழல். குழல் என்பது ஒரு காற்று கருவி. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம குழல்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். குழல் என்பது என்னது? புல்லாங்குழல்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து குழல். குழல் என்றால் புல்லாங்குழல் ஆகும். குழல் என்றால் புல்லாங்குழல் ஆகும். புல்லாங்குழல் ஆகும். காடுகளில் மூங்கில் மரங்களை வண்டுகள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? வண்டுகள் வந்து துளையிட்டிருக்கும். வண்டுகள் துளையிட்டதால் காற்று வழியாக இசை பிறந்தது. இப்போ வண்டுகள் வந்து அந்த மரங்கள், மூங்கில் மரத்தில் வந்து துளையிட்டிருக்குமா. அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? அந்த காற்று அடிக்கும்போது அந்த மூங்கில் மரத்துலேருந்து அந்த துளைகள்லேருந்து ஒரு வகையான ஓசை வந்துச்சு. அதை பார்த்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து என்ன பண்ணாங்க? மூங்கில் மரத்திலிருந்து புல்லாங்குழல் என்ற இசைக்கருவியை வந்து கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது சங்கு. சங்கு என்பது ஒரு வகையான காற்று கருவி. இது ஓர் இயற்கை கருவி. இதை வந்து நீங்கள் முடிவுரையாகவும் வந்து எழுதிக்கலாம். இது ஓர் இயற்கை கருவி. வளமாக சுழிந்திருக்கும் சங்கை வலம்புரி சங்கு. ஏன் வலம்புரி சங்குன்னு சொல்கிறாங்க? சங்கு வந்து வலப்பக்கமாக சுழிஞ்சிருக்கிறதுனால அதுக்கு வலம்புரி சங்கு என்ற பெயர் வந்தது. வலம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒலியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சங்குலேருந்து வரக்கூடிய சங்கின் ஒலியை சங்கநாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சங்கின் ஒலியை சங்கநாதம் என்பர். இதுதான் வந்து நமக்கு துணைப்பாடம். தமிழர் இசை கருவிகள்லேருந்து காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களே, அதற்கான விடை. இது வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இயல் 5 அப்படின்னு போட்டு தமிழர் இசை கருவிகள் அப்படின்னு இந்த வினாவை எழுதிட்டு நீங்கள் இந்த
விடையை வந்து உங்களுடைய தமிழ் நோட்டில் வந்து எழுதி வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேர்விற்கு இதுலேருந்து வினாக்கள்லாம் வந்து கேட்கப்படும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 5 உள்ள புக் பேக் வினா விடைகள். அதாவது புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்க மொழியை ஆள்வோம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பக்கம் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 115. புத்தகம் வச்சுள்ளவங்க புத்தகத்தில் பென்சிலாலே நீங்கள் எழுதிக்கணும். இது வந்து இயல் 5 வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் எண் பென்சில்லே நீங்கள் புத்தகத்தில் வந்து எழுதிக்கோங்க. பக்கம் எண் 115. பக்கம் எண் வந்து 115. அதுலேருந்து நமக்கு சில வினாக்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், கடிதம் எழுதுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பாட புத்தகத்தில் புத்தகம் வச்சுள்ளவங்க பென்சிலால் எழுதிக்கோங்க. முதல்ல வந்து கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க முதலாவது, இடி டேஷ் மழை பெய்தது. இடி டேஷ் மழை வந்தது. இடி டேஷ் மழை வந்தது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களே. அங்கே கோடிட்ட இடங்களில் இதற்கான விடைகள் வந்து உங்களுக்கு புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. கொண்டு, இருந்து, உடைய, காட்டிலும் அப்படின்னு வந்து நிறைய விடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடு வந்து எந்த விடை வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு பொருத்தமான சொல் உறுப்புகளை வந்து இட்டு எழுதணும். இடி டேஷ் மழை வந்தது. இடியுடன், இப்போ இங்கே என்ன சேர்க்கணும், இடி உடன் என்ற சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதணும். இடியுடன் மழை வந்தது. அடுத்தது இரண்டாவது, மலர்விழி தேர்வின் டேஷ் ஆயத்தமானால். இங்கே என்ன விடை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்டு. மலர்விழி தேர்வின் டேஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நம்ம எழுதணும், விடை பொருட்டு. இது வந்து தொகைநிலை தொகாநிலை பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடியவை. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். ஆயத்தம் ஆனால். அடுத்தது மூன்றாவது, அருவி மலையில் டேஷ் வீழ்ந்தது. என்ன வரும், அருவி மலையில். இதற்கான விடை வந்து என்ன வரும் அப்படின்னு புத்தகத்தில் பாருங்க. அருவி மலையில். இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இருந்து. அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. அடுத்தது நான்காவது, தமிழை டேஷ் சுவையான மொழி உண்டோ. தமிழை டேஷ் சுவையான மொழி உண்டோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கு என்ன விடை நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ. அடுத்தது ஐந்தாவது, யாழ் தமிழர் டேஷ் இசை கருவிகளுள்
இசைக்கருவிகளுள் இங்கே வந்து இடம் பார்த்ததுனால நம்ம எழுதிக்கிறோம். இசைக்கருவிகளுள் ஒன்று. இப்போ இங்கே என்ன விடை நம்ம எழுதணும்? யாழ் தமிழர் உடைய. உடைய அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். ஓ கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. பக்கம் எண் வந்து 115. மொழியை ஆள்வோம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இயல் 5க்கு உள்ள புறநிலை வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மொழியை ஆள்வோம். இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக. இடி டேஷுடன் மழை வந்தது. இடி என்னன்னு நம்ம எழுதணும்? இடி டேஷுடன் மழை வந்தது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இங்கே என்ன சொல்ல வந்து நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியுடன் மழை பெய்தது. அடுத்தது மலர்விழி தேர்வின் டேஷ் ஆயத்தமானால். பொருட்டு அருவி மலையில் டேஷ் வீழ்ந்தது இருந்து தமிழை டேஷ் காட்டிலும் சுவையான மொழியுண்டு. அப்போ எனக்கு என்ன விடை நம்ம எழுதணும்? தமிழை காட்டிலும். யாழ் தமிழர் டேஷ் இசைக்கருவிகளில் ஒன்று. அப்போ உடைய அப்படின்னு வந்து எழுதணும். பக்கம் எண் 115 புத்தகத்தில் உள்ள புறநிலை வினாக்கள். மொழியை ஆள்வோம். கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து நம்ம இந்த விடைகளை வந்து எழுதணும். அடுத்ததாக பின்வரும் இசைக்கருவிகளின் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக. இது வந்து மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோம்ல வந்து இந்த பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அகரவரிசைனா என்னது? ஆ ஆ இ ஈ உ ஊ அதுதான் வந்து அகரவரிசை. அந்த முறைப்படி நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம எழுதணும். இப்போது பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, பேரியாழ், உருமி, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகஸ்வரம், மகுடி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி அகரவரிசையில் வந்து எழுதலாம்? பக்கம் எண் வந்து 115 பென்சிலே நீங்கள் புத்தகத்தில் வந்து எழுதிக்கோங்க. முதல்ல வந்து உடுக்கை, உருமி, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியாழ், யாழில் பெரியது தான் பேரியாழ், மகுடி. பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. உடுக்கை, உருமி. முதல்ல நம்ம உடுக்கை வந்து எழுதணும். உடுக்கை, உருமி, கணப்பறை, தவண்டை, தவில், நாகஸ்வரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? உங்களுடைய புத்தகத்தில் வந்து பென்சிலால் எழுதிக்கோங்க. அடுத்ததாக நாம் வேறொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி.